குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் கொங்கண நாயனார் அவர்களுடைய பாடல்கள் இதுவரைக்கும் 71 பாடல்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 72. மண்ணும் இல்லாமலே விண்ணும் இல்லை, கொஞ்சம் வாசம் இல்லாமலே பூவும் இல்லை, பெண்ணும் இல்லாமலே ஆணும் இல்லை, இது பேணி பாரடி வாழை பெண்ணே. பேணி அப்படின்னா நன்கு சிந்தித்து, மண் இல்லாவிட்டால் வானம் இல்லை, அதுபோல் சிறிதாவது மனம் இல்லாமல் எந்த மலருமே இல்லை, அதே போல் பெண் இல்லாமல் ஆண் இல்லை, வாழை பெண்ணே இதை எண்ணி பார்ப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 73. நந்தவனத்திலே சோதி உண்டு, நிலம் நித்திய பேருக்கு நில்லும் உண்டு, விந்தையாய் வாழையை பூசிக்க முன்னாளில் விட்ட கூரை வேணும் வாழை பெண்ணே. நந்தவனம் அப்படின்னா உடல், நிலம் நித்திய பேர் அப்படின்னா நிலத்தை நாள்தோறும் கண்காணிப்பவர், வாழை பெண்ணே நம் உடலில் இறைவன் சோதியாக இருக்கிறார், நிலத்தை நாள்தோறும் கண்காணித்தவர்களுக்கே நெல் விளைச்சல் உண்டு, அதுபோல நாள்தோறும் வாழையை வணங்கினால்தான், அல்லது முன் பிறவியில் விட்ட குறை தொட்ட குறை இருந்தால்தான் இப்படி சோதியை உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 74. வாழையை பூசிக்க சித்தாரானார், வாழை கொத்தாசையாய் சிவ கர்த்தரானார், வேலையை பார்த்தல்லோ கூலி வைத்தார், இந்த விதம் தெரியுமோ வாழை பெண்ணே. ஒத்தாசை அப்படின்னா அன்பு, வாழை பெண்ணே உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைத்தால் எப்படி மனம் மகிழுமோ அதுபோல வாழையை வணங்கியவர்கள்தான் சித்தராக முடியும், அவளுக்கு மிகுந்த அன்புடன் இருந்தால் சிவமாகவே ஆகிவிடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 75. வாழைக்கு மேலான தெய்வம் இல்லை, மானம் காப்பது சேலைக்கு மேலும் இல்லை, பாலுக்கு மேலான பாக்கியம் இல்லை, வாழை கும்மிக்கு மேலான பாடல் இல்லை. பாக்கியம் அப்படின்னா உணவு, வாழைக்கு மேலான கடவுள் இல்லை, மானம் காப்பதற்கு சேலைக்கு மேல் எதுவும் இல்லை, பாலை விட சிறந்த உணவும் வேறு இல்லை, அதுபோல வாழை கும்மிக்கும் மேலான பாடலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 76. நாட்டத்தை கண்டு அறியலாகும், அந்த நாலாறு வாசல் கடக்கலாகும், பூட்டை கதவை திறக்கலாம், இது பொய்யல்ல மெய்யடி வாழை பெண்ணே. நாட்டம் அப்படின்னா பார்வை, நாலாறு வாசல் அப்படின்னா 4 × 6 24 தத்துவங்கள் ஆகிய வாசல், மெய் அப்படின்னா உண்மை, வாழை பெண்ணே கண் பார்வையால் காணாமல் நிற்பதும் காண்பதை காணாமல் உணர்வதும் இவை தெரிந்து 24 தத்துவங்களாகிய வாயில்களை கடக்கலாம், யோக சித்திக்குரிய பூட்டை திறக்க முடியும், இது உண்மையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 77வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.